இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 10th ஸ்டாண்டர்டோடைய ஃபர்ஸ்ட் லெசனான சூர்தாஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் பத்தி பார்க்க போறோம். பிரஷன் அபியாஸ், பிரஷன்னா கொஸ்டின் அர்த்தம், அபியாஸ்னா பிராக்டிஸ் இல்லையா, அதாவது கொஸ்டின்ஸ் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் नंबर 1, गोपियों द्वारा उद्धव को भाग्यवान कहने में क्या व्यंग्य निहित है? கோபியர்கள் இருக்காங்களே, கிருஷ்ணருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே கேர்ள்ஸ், அவங்க வந்து கோபியர்கள் சொல்லுவாங்க. துவாரான வழியாக, கோபியர்கள் வழியா நம்ம உத்தவ் இருக்காங்க இல்லையா, உத்தவ் வந்து கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு. அவங்க வந்து கோபியர்கள் மனசை திருத்துறதுக்காக வந்தாங்க இல்லையா, அவங்க உத்தவ் கிட்ட பாக்யவான்னா பாக்யனா கிரேஸ்னு அர்த்தம், அதாவது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான ஒரு பர்சன், ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ககுனே சொல்றது இல்ல, கியானா வாட் என்ன, வெங்கியனா நையாண்டின்னு அர்த்தம், அதாவது காமெடின்னு சொல்லுவாங்க இல்லையா. என்ன நையாண்டி வந்துட்டு நிகித்னா பிரசன்ன அர்த்தம், இருக்கு அப்படிங்கறத கேக்குறாங்க. क्वेश्चन उत्तर आंसर लिया। गोपियों द्वारा उद्धव को भाग्यवान कहने में यज्ञ व्यंग्य निहित है। கோபியர்கள் துவாரா வழியாக உத்தவரை வந்துட்டு பாக்யவான், அதாவது பாக்கியசாலி, கிரேஸ்ஃபுல்லான பர்சன் அப்படின்ட்டு ககுனே சொன்னதுல இந்த வெங்கியனா காமெடி வந்து நையாண்டி வந்துட்டு நிகித்னா பிரசன்ட் ஆயிருக்கான். என்ன அப்படின்னா கீனா தட்னு அர்த்தம், அதாவது उद्धव वास्तव में भाग्यवान न होकर अति भाग्यहीन है। உத்தவர் வந்துட்டு வாஸ்தவனா வாஸ்தவமா சொல்லுவாங்க இல்லையா, ஆக்சுவலின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆக்சுவலா பார்த்தா அந்த பாக்யவான், அதாவது நல்ல பர்சன், நான் வந்துட்டு நெகட்டிவ் வேர்ட் அர்த்தம், அப்ப இல்லாமன்னு அர்த்தம். நான் ஹோனா ஹாப்பன் அர்த்தம், நான் ஹோக்கர்னா இல்லாதவரா, அத்தி பாகியஹீன், அத்தினா மோஸ்ட் அர்த்தம், ரொம்பவே. ஹீன்னா நெகட்டிவ் வேர்டு, அது பாகியஹீன் அப்படின்னா பாகியம் இல்லாத ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னு பார்க்கலாம். वे श्री कृष्ण के सानिध्य में रहते हुए भी वे श्री कृष्ण के प्रेम से சர்வத்தா முக்தி ரஹே. வேணா அவர் வந்துட்டு ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவரோட சாநித்தியனா ரொம்ப மோஸ்ட், அதாவது அட்டாச்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு கம்பெனியன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்துட்டு ரகுத்தேனா லிவ்னு அர்த்தம், ஹுயனா ஹாப்பன் இல்லையா, இருந்தாலும் வந்துட்டு பீனா ஆல்சோ இருந்தாலும் கூட, வேணா அவர் யாரு, நம்ம உத்தவர் வந்துட்டு ஸ்ரீ கிருஷ்ணக்கே கிருஷ்ணருடைய பிரேம்னா அன்புல வந்துட்டு சர்வத்தா முக்தி ரஹி, சர்வத்தனா கம்ப்ளீட்னு அர்த்தம், முழுமையா அப்படி இருக்காரு. முக்துனா ஃப்ரீன்னு அர்த்தம், கம்ப்ளீட்டா அவரு ஃப்ரீல இருக்கிறாரு. ஏன்னா அவரோட அன்புக்கு அவரு பாத்திரமா இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. ஸ்ரீ கிருஷ்ண கே பிரதி கைசே உஸ்கே ஹிருதய மே அனுராக் உற்பன்ன நஹி ஹுவா. ஸ்ரீ கிருஷ்ண கே பிரதினா பத்தி, அதாவது கிருஷ்ணர் பத்தி கைசேனா ஹவுன்னு அர்த்தம், எப்படி வந்துட்டு உன்கே ஹிருதயமே, உன்கேனா அவங்களுடைய ஹிருதயனா ஹார்ட்லயே அவங்களோட மெயின் வந்துருக்குல இல்லன்னு அர்த்தம், இதயத்துல வந்துட்டு அனுராக்னா ஒரு அஃபெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த அஃபெக்ஷன் வந்துட்டு உற்பன்ன ப்ரொடியூஸ் அர்த்தம், உற்பத்தி. நஹி ஹுவானா ஹாப்பன் அர்த்தம், நஹி ஹுவானா ஆகல, எப்படி அவங்க மனசுல வந்து ஒரு அஃபெக்ஷன் வராம இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸ்ரீ கிருஷ்ண கே साथ कोई व्यक्ति एक क्षण भी व्यतीत कर ले तो वह कृष्णमय हो जाते हैं। அர்த்தாத்னா மீனிங் அர்த்தம், அதாவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு என்ன மீனிங் சொல்ல வராங்க அப்படின்னா, ஸ்ரீ கிருஷ்ண கே சாத், கிருஷ்ணருக்கு சாத்னு வித்துன்னு அர்த்தம், கிருஷ்ணர் கூட கோயி व्यक्ति, கோயினா ஏதோ ஒரு व्यक्तिனா பர்சன் இல்லையா, ஏதோ ஒரு மனுஷங்க, ஏக்னா ஒரு, ஷன்னா நொடின்னு அர்த்தம், ஒரே ஒரு நொடி பொழுது, பீனா ஆல்சோ அப்ப கூட, ஒரு நொடியில கூட, வெத்தித்துனா ஸ்பெண்ட்னு அர்த்தம், கர்னா செய்யறது இல்லையா, இல்லையா டேக்னு அர்த்தம், அதாவது ஒரு நிமிஷம் அட்லீஸ்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கிருஷ்ணர் கூட அப்படின்னா, தோணதேன் அப்புறம் அவங்க என்ன வருவாங்க, கிருஷ்ணமயே ஹோஜாத்தேன், கிருஷ்ணமயன்னு சொல்லுவாங்களே, கிருஷ்ணர்கிட்ட அர்ப்பணிச்சிருவாங்க இல்லையா, அது பேர் கிருஷ்ணமயன்னு சொல்றாங்க. ஹோ ஜாத்தே, ஹோனா ஹாப்பன் அர்த்தம், ஹோ ஜாத்தே அப்படின்னா ஆகிருவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. வே பிரேம் பந்தன் மே बंधने एवं मन के प्रेम में अनुरक्त होने के सुखद अनुभूति से पूर्णतया अपरिचित है। வேணா அவர் வந்துட்டு பிரேம்னா அன்புலயே, பந்தன்னா டைன்னு அர்த்தம், அதாவது கட்டுன்னு சொல்லுவாங்களே, அதாவது அன்புங்கிற இந்த கட்டுல வந்துட்டு பந்துனா கட்டப்படுறதுன்னு அர்த்தம், கட்டப்பட்டுருவாங்க. ஏவன் அண்ட் அதோட இல்லாம அண்டுன்னு அர்த்தம். மன்கே பிரேமே, மனசுல இருக்கக்கூடிய அந்த பிரேம் அன்புனால, அனுரக்த் ஹோனேக்கே சுக்கத் அனுபூதி. அனுரக்த்னா அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க, அதாவது ஒரு ரொம்ப அட்டாச்சா இருக்கக்கூடிய, அந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய, ஹோனினா ஹாப்பன் அர்த்தம், இருக்கக்கூடிய அந்த சுக்கத அனுபவம், சுக்கதனா ரொம்ப பிளசன்ட்னு சொல்லுவோம், ரொம்ப ஒரு இனிமையான ஒரு அனுபூத்தினா ஒரு ஃபீலிங் அர்த்தம், அந்த இனிமையான அந்த ஃபீலிங் வந்துட்டு அதனால ஃப்ரம் அர்த்தம், அதனால பூர்ணத்தையா பூர்ணத்தையா கம்ப்ளீட் அர்த்தம், முழுமையா எப்படி இருக்காரு. பரீட்சித்னா இன்ட்ரோடியூஸ்னு அர்த்தம், பரீட்சைனா தெரியாம இருக்கிறதுன்னு அர்த்தம், இன்ட்ரோடியூஸ் ஆகாம இருக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. Next, number 2,
உத்தவ் கே व्यवहार की तुलना किस किस से की गई है. உத்தவ் இருக்காருல்ல அவருடைய விவகாரம் பிஹேவியர்னு அர்த்தம். அவரோட பிஹேவியருக்கான துல்னா கம்பாரிஷன் அர்த்தம். கிஸ் கிஸ் சே கிஸ்னா விச்னு அர்த்தம். கிஸ் கிஸ் வச்சு விச் அர்த்தம். எந்தெந்த சே கீ கை ஹை கீனா டன்னு அர்த்தம். கை பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, அதான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்களோட பிஹேவியருக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்கிறது தான் क्वेश्चन. ஆன்சர் பார்க்கலாம். उत्तर ना आंसर लिया. गोपियों ने उद्धव के व्यवहार की तुलना निम्नलिखित उदाहरणों से की है. கோபியர்கள் வந்துட்டு உத்தவருடைய விவகார் பிஹேவியருடைய துல்னா கம்பாரிஷன், அந்த கம்பேர் பண்ணது நிம்னலிக்கித் அண்டர் கிவன் அர்த்தம். அது கீழே கொடுக்கப்பட்டுள்ள உதாரணம் எக்ஸாம்பிள்ஸ் இல்லையா, அதை வச்சு சேனா ஃப்ரம் அர்த்தம். அதை வச்சு கீழே டன் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கோபியோனே உத்தவ் கே तुलना कमल के से की है. கோபியர்கள் வந்துட்டு உத்தவருடைய விவகார பிஹேவியர்னு சொன்னோம் இல்லையா, அவருடைய பழக்க வழக்கத்தோடைய அந்த துல்னா கம்பாரிசன் வந்துட்டு அந்த கம்பேர் பண்ணது எது கூட, கமல் கி பத்தேசே கீ ஹை. கமல் லோட்டஸ் இருக்கு இல்லையா, அதோடைய பத்தே லீவ்ஸ், அதாவது அந்த லோட்டஸோடைய லீவ்ஸ் சே வந்துட்டு சேனா ஃப்ரம் நடத்த, அதை வச்சு கீன்னு டன் செஞ்சிருக்காங்களாம். ஜோன விச் எது அப்படின்னா, நதிக்கே ஜல்மே நதியோடைய ஜல்னா வாட்டர் இல்லையா, அந்த வாட்டர்ல ரகத்தே ஹுயே ரகத்தே லிவ் இல்லையா, ஹுயேன்னு ஹாப்பன் அர்த்தம். வாழ்ந்தாலும் பீன் வந்துருக்குல, சோ ஆல்சோ வாழ்ந்தாலும் கூட ஜல்கே ஊப்பரி சத்தகு பர் ஹி ரகுதாய். ஜல்னா வாட்டரோடைய ஊப்பர்னா மேல இருக்கக்கூடிய சத்தகு சர்ஃபேஸ் அர்த்தம். அதாவது அப்பர் சர்ஃபேஸ் சொல்லுவாங்க, வாட்டரோட அப்பர் சர்ஃபேஸ்ல பர் ஹீனா ஒன்லின்னு அர்த்தம். வெறும் ரகுதாய் லிவ்னு அர்த்தம், வாழுமாமா. அர்த்தாத்னா மீனிங் அர்த்தம். அதாவது ஜல் மே ரகுதே हुए भी जल का प्रभाव उस पर नहीं पड़ता. ஜல்னா வாட்டர் இல்லையா, ரகுத்தே லீவ் வாழ்ந்தாலும், ஹுயேன்னு ஹாப்பன், பீனா ஆல்சோ வாழ்ந்தாலும் கூட, ஜல்கா நம்ம வாட்டரோடைய பிரபாவம்னு தாக்கம் சொல்லுவோம், எஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட தாக்கம் வந்துட்டு பர்னா மேல அர்த்தம், உஸ்பர்னா அது மேல, இது மேல லோட்டஸ் மேல, நகி படுத்தனா ஃபால்ஸ்னு அர்த்தம், நகி படுத்தனா நாட் ஃபால்னு அர்த்தம், அதாவது இருக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. नेक्स्ट है, उसी प्रकार श्री कृष्ण का सानिध्य पाकर भी उसका प्रभाव उद्धव पर नहीं पड़ा. उसी प्रकार उसना அதே பிரகாரன டைப் அர்த்தம். அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணர் இருக்காருலே, அவருடைய சாநித்திய பாக்கர், சாநித்தியம் நியர்னு அர்த்தம், பக்கத்துலன்னு சொல்லுவாங்க இல்லையா. பாக்கர் பான கெட், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தம், அதாவது கம்பெனியன்ஷிப் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டு பாக்கர் கெட் கிடைச்சிருந்தாலும், பீனா ஆல்சோ கிடைச்சிருந்தாலும் கூட, அவங்களுடைய அதாவது கிருஷ்ணருடைய பிரபாவம்னா தாக்கம் வந்துட்டு உத்தவர் மேல நகி படானா ஃபால்ஸ் இல்லையா, நகி படா அப்படின்னா விழுகவே இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. नेक्स्ट है नंबर 2, सेकेंड एग्जाम्पल. उद्धव जल के मध्य रखे तेल के गागर मटके की बांधती है. உத்தவர் வந்துட்டு ஜல்னா வாட்டர் இல்லையா, தண்ணிக்கு மத்திய சென்டர்ல ரக்கே கீ வச்சிருக்கக்கூடிய தேல் கி காகர் கி பாந்தி ஹை. தேல்னா ஆயில் அர்த்தம், எண்ணெயோடைய காகர்னா நமக்கு தெரியாதுல, சோ பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. மட்கேனா பாட்னு அர்த்தம், அதாவது பானன்னு சொல்லுவாங்க, அதாவது எண்ணெய் பானை மாதிரி. கீனா பாந்தினா லைக்னு அர்த்தம், மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஜிஸ் பர் ஜல் கி ஏக் பூந்த் பி டிக் நகி பாத்தி. ஜிஸ்னா விச்சுன்னு அர்த்தம், பர்னா மேலையா, எது மேல, ஜல்னா வாட்டரோடைய ஒரே ஒரு பூந்துனா துளின்னு அர்த்தம், ஒரே ஒரு துளி, பீனா ஆல்சோ இல்லையா, ஒரே ஒரு துளி கூட, டிக் நகி பாத்தே, டிக்னா ஸ்டாண்ட் அர்த்தம், நகி பாத்தின்னு வச்சுல, நகினா நெகட்டிவ் இல்லையா, பானை கெட்டுன்னு அர்த்தம். அதாவது டிக் நகி பாத்தி அப்படின்னா அதெல்லாம் நிக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. வாட்டர் டிராப்பால அந்த இடத்துல நிக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. इसलिए उद्धव श्री कृष्ण के समीप रहते हुए भी उनके रूप के आकर्षित तथा பிரேம் பந்தன் சே சர்வதா முக்த ஹை. इसलिए அதனாலதான் வந்துட்டு உத்தவர் வந்துட்டு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருக்கு சமீப்னா நியர்லயா பக்கத்துல, ரகத்தே ஹுயேபி ரகத்தேனா லிவ்லயே வாழ்றதுன்னு அர்த்தம், ஹுயே பீபினா ஆல்சோ, ஹுயேனா ஹாப்பன் அர்த்தம், ரகத்தே ஹுயேபி வாழ்ந்தாலும் கூட, உன்கே அவங்களுடைய ரூப்னா அந்த ஃபார்ம் வடிவம் இருக்குள்ளே ஷேப்கான ஆகர்ஷன் அட்ராக்ஷன் அர்த்தம், அந்த அட்ராக்ஷனும் தத்தா அதோட பிரேம் பந்தன் சே பிரேம்னா அன்பு இருக்குல்லையா, பந்தன்னா கட்டுன்னு அர்த்தம், அன்புங்கிற அந்த கட்டுல வந்துட்டு சர்வதா முக்து. சர்வத்னா கம்ப்ளீட்டா எப்படி இருக்காரு, முக்துனா ஃப்ரீ, அந்த ரெண்டுத்துலயுமே அகப்படாம கம்ப்ளீட்டா அவரு ஃப்ரீயா இருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள்.
उद्धव ने गोपियों को जो योग का उपदेश दिया था. உத்தவர் வந்துட்டு கோபியர்களுக்கு ஜோன விச் எந்த யோக கா உபதேஷ், யோகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடவுளை அடையிறதுக்கான அந்த ஞான மார்க்கம், அதாவது அறிவு சார்ந்த வழியை வந்துட்டு யோகுன்னு சொல்லுவாங்க. உபதேஷ்னா உபதேசம்னு அர்த்தம். அட்வைஸ் வந்துட்டு தியான கேவலியா கொடுத்தாரோ உஸ்கே பாரேமே உன்கா யக் கக்னா ஹை. உஸ்கே பாரேமேன பத்தின்னு அர்த்தம். அதை பத்தி உன்கானா அவங்களோட அர்த்தம். அதாவது கோபியர்களுடைய யக்னா இது, ககுனா டெல் சொன்னதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவர் சொன்ன அந்த யோகத்தை பத்தி சொன்னதுக்கு நம்ம கோபியர்களோட ரிப்ளை இதுதான். என்ன அப்படின்னா கீனா தட், அதாவது யக் யோக சுந்தேகி கடுவி கக்கடிக்கே சமான் பிரதித் ஹோதாஹை. யக்னா இந்த யோகத்தை பத்தி சொன்னாங்க இல்லையா. சுந்தேனா ஹியர்னு அர்த்தம். காதுல வாங்கின உடனே எப்படி இருக்கான், கடுவி கக்கடிக்கே சமான். கடுவினா ரொம்ப பிட்டர்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப கசப்பான ஒரு கக்கடினா குக்கும்பர் அர்த்தம். வெள்ளரிக்கா இருக்கு இல்லையா, அதுக்கு சமான் ஈக்குவலா பிரதித் ஹோதாஹை. பிரதித்னா ஷோன்னு அர்த்தம், காட்டுறன்னு சொல்லுவாங்க இல்லையா. பிரதித்னா சீன்ஸ் அர்த்தம், அதாவது தோணுன்னு அர்த்தம். தோணுன்னு சொல்லுவாங்க, லைக் தட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. பிரதித்னா சீன்ஸ் அர்த்தம். அவங்களுக்கு அப்படி தோணுதாமா, அதாவது ஒரு பிட்டரான ஒரு குக்கும்பர் மாதிரி அவங்களுக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. इसे निगला नहीं जा सकता, यह अत्यंत अरुचिकर है. இசைனா அதை வந்துட்டு நிக்லானா ஸ்வாலோன்னு சொல்லுவாங்க இல்லையா, முழுகுறதுன்னு சொல்லுவாங்களே. அதை என்ன பண்ண முடியும், முழுக கூட நகி ஜா சக்தா. நகினா நெகட்டிவ் இல்லையா, ஜா சக்தானா கேன், அதாவது அவங்களால அதை ஜீர்ணிச்சுக்க முடியல, அவங்களால அதை ஏத்துக்க முடியல, அப்படிங்கறத முழுங்க முடியலன்னு சொல்றாங்க. எது அத்தியந்த ருச்சிகர் ஹே. அது வந்துட்டு அத்தியந்த கம்ப்ளீட்டா எப்படி இருக்க, ருச்சினா இன்ட்ரெஸ்ட் அர்த்தம். ருச்சிகர்னா வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் அர்த்தம். இன்ட்ரெஸ்டே இல்லாம ரொம்ப சப்புன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் थर्ड क्वेश्चन. सेकेंड क्वेश्चन ओवर आயிடுச்சு. இப்ப थर्ड क्वेश्चन. गोपियों ने किन किन उदाहरणों के माध्यम से उद्धव को உலாஹ்னே दिए हैं. கோபியர்கள் வந்துட்டு கின்னாலும் விச்சுதான், எந்தன்னு சொல்லுவாங்க இல்லையா. கின்னா விச்சுன்னு அர்த்தம். எந்தெந்த உதாரணம் எக்ஸாம்பிள்ஸ் உடைய மாத்தியம்னா த்ரூன்னு அர்த்தம், வழியாகன்னு சொல்லுவாங்க இல்லையா. எந்தெந்த எக்ஸாம்பிள்ஸ் வழியா உத்தவரை வந்துட்டு உலாஹ்னே தியேஹே. உலாஹ்னே நிந்திக்கிறதுன்னு சொல்லுவாங்க, திட்டுற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அவருடைய தப்ப சுட்டி காட்டுறது போய் நிந்தனைன்னு சொல்லுவாங்க, நிந்திச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. உத்தர் ஆன்சர் பாருங்க. गोपियों ने कमल के पत्ते, तेल की मटकी और प्रेम की नदी के उदाहरणों के माध्यम से उद्धव को उलाहने दिए हैं. அந்த கோபியர்கள் வந்துட்டு கமல்கே பத்தே, கமல் லோட்டஸ் இருக்கு இல்லையா, அதோட பத்தேனா லீவ்ஸ், இலைகளை வச்சோம். அதே மாதிரி தேல்கி மட்கி, தேல் அந்த ஆயில் இருக்கக்கூடிய மட்கினா பாட் இல்லையா, அந்த பானையை வச்சோம். அவர்னா அதோட இல்லாம பிரேம்கி நதி, பிரேம்னா அன்போடைய நதினா நதிதான், ரிவர் தான். அதாவது அன்போட நதியை வச்சியும் உதாரணம் எக்ஸாம்பிள்ஸ் உடைய மாத்தியம்னா த்ரூன்னு அர்த்தம், வழியாக மீடியம் சொல்லுவாங்க, அது வழியா வந்துட்டு உத்தவர் வந்துட்டு உலாக்னே தியே. உலாக்னே நிந்திக்கிறதே உத்தவரை வந்துட்டு நிந்திச்சிருக்காங்க. தியனா கிவ்னு அர்த்தம், கொடுத்து, அதாவது நிந்திச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. प्रेम रूपी नदी में पाव डुबाकर भी उद्धव प्रभाव रखित है. பிரேம் ரூபி நதிமே, பிரேம்னா அன்பு இல்லையா, ரூபினா ஷேப், அன்புங்கிற வடிவத்துல இருக்கக்கூடிய நதினா ரிவர் இல்லையா, ரிவர்ல டூபு கர்பி, பாவுனா ஃபுட்னு அர்த்தம். பாதங்களை டூப்னா சிங்க் அர்த்தம், மூழ்க வைக்கன்னு சொல்லுவாங்களே. அதாவது பாதங்களை வந்து மூழ்க வச்சிருந்தும் பீனா ஆல்சோ, அதாவது பாதங்கள் நினைச்சிருந்தும் கூட உத்தவர் என்ன பண்ணல, உத்தவுக்கு வந்துட்டு அந்த பிரபாவ தாக்கம் வந்துட்டு ரஹீத்னா ஃப்ரீ ஆஃப்னு அர்த்தம். அதாவது அதுல இருந்து பிரபாவ ரஹீத் அப்படின்னா வித்தவுட் எஃபெக்ட், தாக்கமே இல்லாதவரா இருக்கிறாரு, அந்த தாக்கத்துல இருந்து ஃப்ரீயா இருக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாங்க. वे श्री कृष्ण के सानिध्य में रहते हुए भी वे श्री कृष्ण के प्रेम से सर्वथा मुक्त रहे. வேனா அவரு ஸ்ரீ கிருஷ்ணருடைய சாநித்தியம்னா கம்பெனிஷிப்ல ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுவாங்களே, அந்த கம்பெனியில வந்துட்டு ரகத்தே ரகத்தினா லிவ் இல்லையா, ஹுயேனா ஹேப்பன், பீனா ஆல்சோ, அதாவது வாழ்ந்தாலும் கூட வேனா அவரு ஸ்ரீ கிருஷ்ணக்கே கிருஷ்ணருடைய பிரேம், அந்த அன்புல வந்து சேனா ஃப்ரம் இல்லையா, அன்புல வந்துட்டு சர்வத்தா முக்தி சர்வத்தனா கம்ப்ளீட்டா எப்படி இருக்காரு, முக்துனா ஃப்ரீ, ரொம்ப ஃப்ரீயா, ரகேனா ஸ்டேன்னு அர்த்தம். அதாவது அந்த கிருஷ்ணரோட தாக்கம் இல்லாம இருக்கிறாரு அப்படிங்கறத அப்படி சொல்றாங்க. கிருஷ்ணரோட அன்பை வந்துட்டு அனுபவிக்காம இருக்காரு அப்படிங்கறத அப்படி சொல்றாங்க. नेक्स्ट है फोर्थ क्वेश्चन. उद्धव द्वारा दिए गए योग के संदेश ने गोपियों की विरग अग्नि में घी का काम कैसा किया.
உத்தவ் துவாரா துவாரான வழியாக இல்லையா, உத்தவர் வழியா, தியே கை எது கிவ் இல்லையா, தியே கை அப்படின்னா கொடுக்கப்பட்டன்னு அர்த்தம். யோகுக்கு சந்தேஷ், யோகா அதான் யோகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேஷ் மெசேஜ் வந்துட்டு மே கோபியோங்கி கோபியர்களுடைய அந்த விரக அக்னி, விரக அக்னினா விரக்னா டிஸ்கனெக்ஷன் அர்த்தம். பிரிஞ்சு இருக்கும் போது நமக்கு ஒரு வேதனை இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் வந்து விரக அக்னி. அதுல வந்துட்டு மே கீ கா காம், கீனா அந்த நெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கா காம் காம்னா ஒர்க்னு அர்த்தம். அதாவது எரியிற நெருப்பு எண்ணெய் ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அக்னியில வந்துட்டு கீ காக்காம் அப்படின்னா எரி நெருப்புல எண்ணெய் ஊத்துறதுக்கு சமம்னு அர்த்தம். கைசேன்னு எப்படி வந்துட்டு கியா கியானா செஞ்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி வந்து எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்துனுச்சு அப்படிங்கறத கேக்குறாங்க. उत्तर आंसर लिया। गोपियों कृष्ण के आगमन की आशा में दिन गिनती जा रही थी। கோபியர்கள் வந்துட்டு கிருஷ்ணருடைய ஆகமன வருகைன்னு அர்த்தம் இல்லையா, அவர் வருவாங்க, கிருஷ்ணர் வருவாங்க அப்படிங்கிற ஆஷானா ஹோப் நம்பிக்கையில தின் கிந்தி ஜாரகீதி, தினா நாட்களை, கிந்தினா கவுன் அர்த்தம் எண்ணிக்கிட்டு, ஜாரகீதி ஜானா போறதுலயே ரகினா ஐஎன்ஜி ஃபார்ம்னு அர்த்தம், அதாவது எண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. வே अपने तन मन की व्यथा को चुपचाप सहती हुई कृष्ण के प्रेम रस में डूबी हुई थी। வேணா அவங்க வந்துட்டு யாரு கோபியர்கள் வந்துட்டு அப்படின்னா தன்னுடைய தன் மன் கி வெத்தா, தன்னா உடம்புன்னு அர்த்தம், பாடின்னு அர்த்தம், மண்ண மனசுடைய வெத்தானா வேதனைன்னு சொல்லுவாங்களே அவங்களோட இந்த கஷ்டங்களை சூப்சாப் சகுத்தி, சூப்சாப்னா சைலண்ட் அமைதியா, சகுனா டாலரேட்னு அர்த்தம், பொறுத்துக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, சகுத்தி உயர் அதாவது பொறுத்துக்கிட்டே வந்துட்டு கிருஷ்ணக்கே பிரேம் ரஸ்மே, கிருஷ்ணருடைய அந்த பிரேம்னா அன்பு, ரசம் நவரசம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பிரேம் ரஸ்மே அந்த பிரேமோட அந்த அழகுல வந்துட்டு தூபி ஹுயித்தே, தூப்னா சிங்க்னு அர்த்தம், மூழ்கி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஹுயினா ஹேப்பன் அர்த்தம், அதாவது மூழ்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. வே இசி इंतजार में बैठी थी कि श्री कृष्ण उनके विरह को समझेंगे, उनके प्रेम को समझेंगे और उनके आतृप्त मन को अपने दर्शन से திருப்தி கரேகே. வேணா அவர்கள் அர்த்தம். யாரு நம்ம கோபியர்கள் வந்துட்டு ஈசி இன்தசார்மே, ஈசினா இந்த, இன்தசார்னா வெயிட்டிங் இல்லையா, இந்த வெயிட்டிங் இந்த காத்திருப்புலதான் இருக்காங்களா. பைட்னா செட்னு அர்த்தம், அதாவது காத்துட்டு இருக்காங்களா, பைட்னா செட்டு தான், ஆனா காத்துட்டு இருக்காங்கன்னு தான் மீனிங், காத்துட்டு உட்கார்ந்து இருக்காங்கன்னு வராது. கீழே தட் என்ன அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ண உன்கே விரகுக்கோ சமஜேகே, ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்காங்களே அவங்க உன்கோன்னு அவங்களுடைய அதாவது கோபியர்களுடைய விரகுனா டிஸ்கனெக்ஷன் அர்த்தம், அவங்களோட இந்த பிரிவை வந்துட்டு சம்ஜேனா அண்டர்ஸ்டாண்ட் அர்த்தம், புரிஞ்சுப்பாங்க நம்புறாங்க. உன்கே பிரேம்கோ, உன்கே அவங்களுடைய அதாவது கோபியர்களுடைய பிரேம்கோ அன்பை வந்துட்டு சம்ஜேனா அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுப்பாங்க. அவருன்னு அதுவும் இல்லாம உன்கேன்னு அவங்களுடைய திருப்த மண்கோ, திருப்தின்னு சொல்லுவாங்களே, சாட்டிஸ்ஃபைட் சொல்லுவாங்களே, திருப்தம்னா சாட்டிஸ்ஃபைடு ஆகாட அந்த மண்ண மனசுடைய அப்படின்னா தன்னுடைய தர்ஷன் டிஸ்பிளேனா காட்சியளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கிருஷ்ணருடைய காட்சியளிப்புனால திருப்தி கரைக, திருப்தினா சாட்டிஸ்ஃபை அர்த்தம், கரைக்குன்னா வில் டூ இல்லையா, ஃபியூச்சர் டென்ஸ் அர்த்தம், கே வந்துச்சுன்னா கே வந்தா ஃபியூச்சர் டென்ஸ் அர்த்தம், கரைக்குன்னா வில் டூ செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில தான் அந்த கோபியர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் परंतु यहाँ सब उल्टा होता है. परंतु பட் ஆனா, யஹாங்னா ஹியர் இங்க வந்துட்டு சப்னு எல்லாமே எப்படி இருக்கு, உல்டா ஹோத்தா ஹை. உல்டானா அப்படியே ஆப்போசிட் சொல்லுவாங்க, எல்லாமே ஹோத்தானா ஹேப்பன் அர்த்தம், எல்லாமே ஆப்போசிட்ல நடக்குதா. என்ன அப்படின்னா कृष्ण को न तो उनकी पीड़ा का ज्ञान है और न ही उनके विरह के दुख का. கிருஷ்ணருக்கு வந்துட்டு நாத்தோ, நெகட்டிவ் வேர்ட்லயே நெய்தர் நார்னு யூஸ் பண்ணுவோம்ல இங்கிலீஷ்ல, அந்த வேர்டு இது நாத்தோ அப்படின்னு நெய்தர்னு அர்த்தம். உன்கி பீடாக்கா, உன்கினா அவங்களுடைய பீடானா பெயின்லயே அந்த வலிக்கான கியானா நாலேஜ்னு அர்த்தம். அவங்க வந்து கிருஷ்ணர் வந்துட்டு அவங்களோட வலியவும் தெரிஞ்சு வச்சிருக்கல, அவருன்னு அண்ட் அதுவும் இல்லாம நாஹி திரும்பி நான் வந்து நெகட்டிவ் வேர்ட் நார்னு அர்த்தம். உன்கினா அவங்களுடைய விறகுக்கே துக்குக்கா,